ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ பத்தி தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னா, கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இது கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் பண்ணும் மெயின் சாஃப்ட்வேர். சிம்பிளா சொல்லணும்னா, மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு எப்படியோ, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ். ஓகேயா? சரி, இப்போ இந்த விண்டோஸ் என்னதான் பண்ணுது அப்படின்னா, விண்டோஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. விண்டோஸ் என்னலாம் பண்ணுதுன்னா, கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். மவுஸ், கீபோர்ட் யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். ஆப் ஓப்பன் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஃபைல் சேவ் மேனேஜ் பண்ணும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும். கேம்ஸ், வீடியோ, சாங்ஸ் எல்லாம் ரன் பண்ணும். ஓகே, விண்டோஸ்னால என்ன யூஸ்னா, ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்டர்நெட் யூஸ்க்கு க்ரோமு, யூடியூப், இமெயில், ப்ரௌசிங்லாம் யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்கு கோடிங், நெட்வொர்க்கிங் டூல்ஸு, சைபர் ஃபாரன்சிக் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா மூவி, சாங்ஸ், கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர்னால் ஒரு பாடி மாதிரி, விண்டோஸ்னால் அதனோட பாடிக்கு ஒரு பிரெயின் மாதிரி. விண்டோஸ் தான் ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். இப்போது இந்த விண்டோஸ் இல்லைன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகாது, பட் ஆப் யூஸ் பண்ண முடியாது, ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாது, சிஸ்டம் யூஸபிளாக இருக்காது. ஸோ விண்டோஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போது விண்டோஸில் இருக்க இன்பில்ட் டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இது கம்ப்யூட்டரில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை பார்க்க இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் செய்யலாம்னா, ஃபோட்டோ ஓப்பன் பண்ணலாம், வீடியோ பார்க்கலாம், ஃபைல் காப்பி பேஸ்ட் பண்ணலாம், ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம், பென் ட்ரைவை ஓப்பன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் டவுன்லோட் பண்ணும் ஃபோட்டோ எல்லாமே ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் தான் சேவ் ஆகும். செகண்ட் ஒன் நோட் பேட். இது சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். இதில் என்ன செய்யலாம்னா, நோட்ஸ் எழுதலாம், கோடிங் ப்ராக்டிஸ் செய்யலாம், குயிக் டெக்ஸ்ட்டு சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், பாஸ்வேர்ட் ஹிண்ட்ஸு, ரிமைண்டர்ஸ்லாம் எழுத யூஸ் ஆகுது. தேர்டு ஒன் பெயிண்ட்ஸ், பேசிக் ட்ராயிங் தான். இதில் என்ன செய்யலாம்னா, ட்ராயிங், இமேஜ் கிராப்ஸு, டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது, தம்ப்நெயில் பேசிக்காக எடிட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். யூடியூப் தம்ப்நெயிலை பேசிக்காக க்ரியேட் பண்ணலாம் இந்த பெயிண்ட் மூலியமாக. அடுத்து ஃபோர்த் ஒன் கால்குலேட்டர். இது டிஜிட்டல் கால்குலேட்டர். இதில் என்ன செய்யலாம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், பர்சன்டேஜ், சயின்டிஃபிக் கால்குலேஷன், ஸ்டூடெண்ட் கால்குலேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்பின்னிங் டூல். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க யூஸ் ஆகும் டூல். இதில் நம்ம என்ன செய்யலாம்னா, ஸ்க்ரீன் கேப்சர், செலக்ட் ஏரியா ஸ்க்ரீன்ஷாட்டு, சேவ் அண்ட் ஷேர் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் நோட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் இந்த டூல் மூலயமா. அடுத்து சிக்ஸ்த்து ஒன் விண்டோஸ் டிஃபெண்டர். விண்டோஸோட செக்யூரிட்டி சாஃப்ட்வேர். இதில் என்ன செய்யலாம்னா, வைரஸ் டிடெக்ட்டு, மால்வேர் ப்ரொடெக்ட், அன்சேஃப் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணும். பென் ட்ரைவில் வைரஸ் வந்தாலும் ப்ரொடெக்ட் செய்ய ட்ரை பண்ணும். செவன்த் ஒன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இதில் இன்டர்நெட் ப்ரௌசர்னு சொல்லுவோம். இதில் என்னெல்லாம் செய்யலாம்னா, கூகுள் சர்ச், யூடியூப் ஓப்பன் பண்ணுறது, வெப்சைட் ப்ரௌசர், டவுன்லோட் ஃபைல்ஸு, க்ரோம் மாதிரி ஒரு ப்ரௌசர் இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். மீடியா பிளேயர், மியூசிக் அண்ட் வீடியோ பிளேயர். இதில் சாங் ப்ளே, மியூசிக் வாட்ச், வீடியோ ஓப்பன் பண்ணலாம். டவுன்லோட் மூவி ப்ளே பண்ண யூஸ் ஆகும். நைன்த் ஒன் செட்டிங்ஸ். இது கம்ப்யூட்டரோட செட்டிங் கண்ட்ரோல் பேனல். இதில் என்ன செய்யலாம்னா, வைஃபை கனெக்ட் பண்ண, ப்ளூடூத் ஆன் ஆஃப், பிரைட்னஸ் சேஞ்சு, வால்பேப்பர் சேஞ்சு, இது அப்படியே மொபைல் செட்டிங் மாதிரியே. டென்த் ஒன் டாஸ்க் மேனேஜர். கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் டூல். இதில் ரேம் யூசேஜ் பார்க்க, சிபியு யூசேஜ் பார்க்கலாம், ஹேங்கிங் ஆப்ஸை க்ளோஸ் பண்ண, ஸ்டார்ட்அப் ஆப்ஸ் மேனேஜ் பண்ண. கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எந்த ஆப் அதிகம் ரேம் யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 11th ஒன் டிவைஸ் மேனேஜர்னா, ஹார்ட்வேர் கண்ட்ரோல் டூலு, கீபோர்ட் நாட் ஒர்க்கிங்ஸு, டிரைவர் அப்டேட்டு, வைஃபை அப்டேட் எனபிள் டிசேபிள்.
12th ஒன் வந்து டிஸ்க் கிளீனப்னா ஜங்க் ஃபைலை ரிமூவ் பண்ண. சி டிரைவ் ஃபுல்லாக ஆகும்போது ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ண. டெம்பரவரி ஃபைலை வந்து டெலீட் பண்ண. 13th வந்து ரன் கமாண்ட். குயிக் ஆப் ஓப்பன் பண்ண. நோட் பேட் சிஎம்டி கமாண்ட் ஓப்பன் பண்ண. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ விண்டோஸ் +R. இப்போ விண்டோஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 11. விண்டோஸில் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்கன்னா சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது நியூ ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணுவாங்க. பக்ஸை வந்து ஃபிக்ஸ் ஆகும். செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ மொபைலுக்கு எப்படியோ ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும்ல, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து விண்டோ அப்டேட்ஸ் வரும். இப்போது பக்ஸுன்னு எதை சொல்லணும்னா சாஃப்ட்வேரில் இருக்கிற எரர் மிஸ்டேக்கை தான் வந்து பக்குன்னு சொல்கிறோம். பக் ஃபிக்ஸ்னால் வந்து அந்த எரரை கரெக்ட் பண்ணுறது. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஷார்ட்கட் கீலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே எஃபிஷியன்ஸாக நம்ம விண்டோஸை வந்து யூஸ் பண்ணலாம். இதனோட யூஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.